Hello friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட 10 month பேபியோட full day food routine தான் பார்க்க போறோம். ரெசிபீஸ் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு என்னோடய பேபிக்கு வந்து நான் பப்பாயா தான் கொடுக்க போகிறேன். நான் வந்து கொஞ்சம் பெருசான பப்பாயா எடுத்திருக்கேன். ரொம்ப பழுத்திருக்கணும், அப்போ தான் வந்து பப்பாயா டேஸ்டியாக இருக்கும், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு நல்லா வந்து பழுத்திருக்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் பேபிஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு. நான் இந்த அளவுக்கு வந்து பேபிக்கு வந்து கொடுக்க போகிறேன். இப்போ வந்து இது நீட்டாக வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துடலாம். நம்ம விதை கூட கொடுக்கலாம், இருந்தாலுமே 1 year ப்ளஸ்ஸாக இருக்கும்போது நம்ம விதை கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். தோலெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு இந்த சைஸ் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இது சின்ன சின்னஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பப்பாளி வந்து பியூரியாவும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பீசஸாகவும் கட் பண்ணி கொடுத்துக்கலாம். 7 month பேபிலேருந்து நான் வந்து பேபிக்கு வந்து பப்பாளி வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்ம பியூரியா செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம பீசஸாகவே கட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னஸாக கட் பண்ணோன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா பழுத்திருந்தா வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. பப்பாளியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட மசில் ஸ்ட்ராங்காக இருக்கும், போன்ஸ் டெவலப்மெண்ட்க்கு, பேபியோட க்ரோத்துக்கு, மெயினாக வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேட்லெட் கவுண்ட்டும் இதில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பப்பாளி கொடுக்கறதுனால. பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தோன்னா டைஜஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது பாக்டீரியா அந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகிட்டு வந்துடும். பியூரியா வந்துட்டு ஒரு 7 monthல கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 9 months ஸ்டார்ட் ஆன பிறகு நான் இந்த மாதிரி பீசஸ் வந்து நல்லா கையிலவே மேஷ் பண்ணி கொடுத்துட்றேன், இல்லைன்னா பேபி கையிலவே நான் வந்து கொடுத்துட்றேன். இன்னைக்கு வந்து டைரெக்டாக வந்து நான் பீசஸாக கட் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். பேபிக்கு கொடுத்துடலாம். பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துடலாம். பார்க்கறதுக்கு பீசஸ் அதிகமாக இருந்தாலுமே பியூரி பண்ண ஜஸ்ட் ஒரு சின்ன கப்பு தான் வரும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம பீசஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்மியாக கொடுக்க வேண்டாம். இப்போ வந்து பேபிக்கு கொடுத்துடலாம். பேபியும் வந்து ரெடியாக இருக்காங்க. நான் ஒரு 8:30 தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன். நம்ம ஃபுட் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எது கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தண்ணி வந்து கொடுத்துட்டு தான் ஃபுட்டு வந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து கொடுக்கணும். பேபிக்கு வந்து இந்த மாதிரி கையிலவே மேஷ் பண்ணி கொடுக்குறேன். அவங்க நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. பல்லு வந்திருக்கு, 8 monthலவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னோட பேபிக்கு வந்துட்டு. அந்த பல்லில் ஸ்டார்ட் ஆனப்போ இருந்து பேபி வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம பியூரியாவும் கொடுத்துக்கலாம், பியூரி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம பீசஸாகவும் கொடுத்துக்கலாம். பேபி வந்து நல்லா சியூ பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு நான் பீசஸாகவே வந்து கொடுத்துடுறேன். சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நம்ம பப்பாயா கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். பேபிஸ்க்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும். உங்கள் பேபிஸ் வந்து இந்த மாதிரி சாப்பிடலன்னா நீங்கள் வந்து பியூரியா கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட பேபிக்கு வந்து இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா விரும்பி தான் சாப்பிட்றாங்க 7 monthல இருந்து. வந்து நான் 8:30 9:30 வந்து கொடுத்துட்றேன். அப்புறமா இன்னைக்கு வந்து ஃப்ரூட் கொடுத்ததுனால ட்ரை ஃப்ரூட் தான் ஒரு 12 o'clock அந்த மாதிரி ஒரு டேட்ஸ் கொடுத்துட்டு லஞ்ச் வந்து கொடுத்துட்றேன். பீட்ரூட் சாதம் தான் செய்ய போகிறோம். அதில் பெரிய சைஸ் பீட்ரூட் துருவி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ, கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு இது எல்லாமே எடுத்திருக்கோம். இப்போ வந்து அரிசி வந்து ஒரு 4 tablespoon அரிசி வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம். 4 ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறணும், அப்போதான் நம்ம வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு குக்கரில் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுன்னா அரிசி சேர்த்துக்கலாம், துவரம் பருப்பு அதை எடுத்துக்கலாம். அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, நல்லா டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெயிட் கெயினுக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துவரம் பருப்பு. துருவி எடுத்துனா பீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாம், டொமேட்டோ சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், அதில் பூண்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 tablespoon வந்துட்டு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் பேபிஸ் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் சேர்க்கல. 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். நல்லா வந்து குக்காக இருக்கு. இப்போ வந்து மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஹீட் பண்ணி நெய் சேர்த்தோம்னா ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும், பேபிஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்திருக்கேன்.
பேபியும் வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த ஃபுட் நம்ம நல்லா செமி சாலிடாக இருக்குது. பேபியும் நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஏதாச்சும் விளையாடிட்டே வந்து ஒரு 1 minutes எடுத்துக்குவாங்க பேபி வந்து சாப்பிட்றதுக்கு. நம்ம பேபிக்கு வந்து சாப்பிட வைக்கும் போது ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, விளையாடிட்டே சாப்பிட வைக்கணும். அப்போ தான் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சின்ன பால் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து அயன் கண்டென்ட் நிறையா இருக்கும். பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் இருக்கிறதுனால வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். டின்னருக்கு வந்துட்டு ராகி பனானா porridge தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். ஃபுல் வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ராகி porridge செய்யலாம். இந்த வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம். நம்ம வாழைப்பழம் எடுத்திருக்கு. ஏலக்கி இருந்தால் கூட ரொம்ப ஹெல்தி தான். நீங்கள் வேணும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெசிபி வந்து செஞ்சுக்கலாம். ராகி ஃபர்ஸ்ட் வந்து பனானா வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பனானாவில் வந்து பேபிஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. டைஜஷனுக்கு, வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா டைஜஷனுக்கு கொஞ்சம் எனர்ஜி லெவல்ஸ் பூஸ்ட் பண்ணும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம பனானா கொடுக்கறதுனால ராகி மாவுலவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ராகி porridge வந்து செஞ்சுக்கலாம். வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ராகி மாவு இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதனால வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம லம்ஸ் இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நட்ஸ் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு உருண்டை பிடிச்சிடும், அங்கங்கே வந்துட்டு கீழே வந்து தீஞ்சிடும். ஸோ அதனால வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ராகி மாவு வந்து ரோஸ்ட் பண்ணலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீ சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு. பச்சை வாசம் நல்லா போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஃபைனலாக வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்ச பனானா வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி செமி சாலிடாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா திக்காகிடும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேபிக்கு வந்து இப்போ கொடுத்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்குது. கொஞ்சம் வார்மாக கொடுத்தா நல்லா டைஜஷன் ஆகும். நம்ம நைட்டில் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா தூங்குவாங்க. டைஜஷனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பேபிக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். நம்ம பனானா சேர்த்ததுனால பேபிக்கு வந்து ஸ்வீட்னஸ் அதிலவே இருக்கும். ஸோ அதனால டேட்ஸ் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம பனானா சேர்க்காம இருந்தோம்னா நம்ம டேட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ராகி மாவு கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்துட்டு போன் ஸ்ட்ரென்த்துக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன்ஸ்க்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு. அப்புறமா பிளட் இன்க்ரீஸ் ஆகும். அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது, கால்சியமும் நிறையா இருக்குது ராகி மாவில். பனானா நைட் டைமில் இந்த மாதிரி நம்ம ராகி மாவு பனானா கொடுக்கறதுனால நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அவங்கள தூங்குவாங்க. பேபிக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு, நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. பேருக்கு வந்து டவுட் இருக்கும், ராகி மாவு பனானா கொடுக்கறதுனால கோல்ட் ஆகும்னு சொல்லிட்டு. கோல்டெல்லாம் ஆகாது. பேபிஸ்க்கு வந்துட்டு கோல்டெல்லாம் எதுவும் ஆகாது பனானா ராகி மாவு கொடுக்கறதுனால. மறக்காமல் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிஸ்க்கு வந்து பேபி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. Bye bye. See you on next video, guys.